பிஹைண்ட் வுட் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். வெனிலா கபடி குழு, பலே பாண்டியா, இப்போ துரோகி 3 படத்துக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இனிஷியலாக ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரே வாரம் கேப்பில் 2 படம் வருது. ஸோ அது ரொம்ப புதுசான விஷயம். அண்ட் இப்போ தான் நான் வந்து சினிமாக்குள்ளேயே வந்திருக்கேன். ஸோ பிகினிங் ஆஃப் த கரியரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் 2 படமும் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் 2 படமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜான்ரே கம்ப்ளீட்லி. ஸோ 2 படத்துக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் 2 படத்துக்கும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யூ ஃபீல் மோர் என்கரேஜ் டு டூ ஓகே. இந்த மாதிரி நல்ல வெரைட்டியான ரோல்ஸ் பண்றதுக்கு இன்னும் வந்து மனசு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பா ரியலி ஹாப்பி. ஆக்சுவலாக எங்கள் டேட் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ துரோகி படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது படத்தில். ஸோ கண்டிப்பாக டேட் கிட்ட இந்த சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை எப்போவுமே வந்து டேட் என் கரியரில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அண்ட் எஸ்பெஷலாக ஓகே கேட்காதா, சரி திருப்பி போகிறேன். துரோகி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் காப் மாதிரி நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் எங்கள் அப்பா ஒரு உண்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அப்பா கிட்டேருந்து எனக்கு கரியர் வைஸே பயங்கர சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நாட் ஜஸ்ட் இந்த ஃபில்ம், எந்த ஃபில்ம் இருந்தாலும் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் திஸ் ஃபில்ம் கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபில்ம் துரோகி. ஸோ ஏன்னா அதில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப வருஷமாக அப்பா வந்து அந்த கேரக்டர் உண்மையான லைஃப்பில் அந்த கேரக்டரை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த பாய் லாங்குவேஜ் எப்படி அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் அப்பா வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து அவருக்கு தெரிஞ்சது ஸ்க்ரீனில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நான் இந்த படம் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்னன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்டோட நடிக்க போகிறேன் இந்த படத்தில். பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு சீன் பண்ணியிருப்பேன் ப்ரீ இன்டர்வல். அது பார்த்தீங்கன்னா 4வது நாள் வந்து நாங்கள் அந்த சீனை ஷூட் பண்ணோம். அந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே எனக்கு ஒரு பயங்கர திமிரும் தைரியமும் வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், நான் டம்மி போலீஸ் எனக்கே இவ்வளோ தைரியம் வருதுன்னா அப்புறம் உண்மையான போலீஸ்லாம் அவங்க எவ்வளோ தைரியமான ஒரு மனசு இருக்கும் அவங்க எல்லாருக்குமே. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. துரோகி படம் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட். நானும் ஸ்ரீகாந்த் சாரும் பண்ணுறோம். ஸோ 2 ஹீரோனாவே நம்ம ஊரில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிலிம்ஸ் வரதில்லை. ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் இந்த படத்தை ஏற்றுக்கினேன். அண்ட் ஏன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸாக, நான் ஒரு ஆடியன்ஸாக எப்போவுமே வந்து ஏன் மல்டி ஸ்டார் நம்ம ஊரில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கினேன். அண்ட் அந்த ஒரு பயம் கண்டிப்பாக பயங்கரமாகவே இருந்தது. ஏன்னா அவர் 20 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு. எனக்கு இது 3வது படம். ஸோ எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ரொம்ப ஒரு பயத்தை வந்து உண்டாகிருச்சு. பட் கண்டிப்பாக வந்து சுதா மேம், எங்கள் டைரக்டர், அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த சப்போர்ட், அவங்க கொடுத்த ஒரு தைரியம் வந்து என்னை படம் ஃபுல்லாக வந்து நல்லா பண்ண வச்சிருக்கு. எனக்கு என்ன ஞாபகம், நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சீன்ஸாக இருக்கும். பட் ஸ்ரீகாந்த் சார் வந்து எப்படி பண்ணு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால தான் வந்து படத்தில் வந்து என் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு ஐ வில் கிவ் ஃபுல் கிரெடிட் டு எங்கள் டைரக்டர் அண்ட் ஸ்ரீகாந்த் சார். துரோகி படத்தோட கதை வந்து எனக்கு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டாக தான் கிடச்சிது. ஸோ சுதா கே பிரசாத் படத்தோட டைரக்டர், ஒரு பெண் டைரக்டர். ஸோ ஒரு பெண்ணை பொதுவாக வந்து நம்ம யோசிப்போம் ஒரு அழகான காதல் கதையோ இல்லைனா பெண்களை பாதிக்கப்படுற விஷயங்கள் அந்த மாதிரி கதையை தான் பண்ணுவாங்க. பட் எப்போ நான் இந்த கதை படித்தேனோ அப்புறம் எனக்கு பயங்கர ஒரு ஃபீலிங் வந்துச்சு. என்னென்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து இந்த டாக்டர் கிடையாது. ஸோ இனிமேல் வந்து இவங்களை ஒரு பெண்ணாகவே ட்ரீட் பண்ணக்கூடாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் இது. அண்ட் இந்த கதை வந்து என்கிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்தேன். ஏன்னா
ஃபர்ஸ்ட் 2 படத்துலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு எப்படி அவங்களுக்கு திங்கிங் வந்துச்சு எனக்கு தெரியாது. பட் ஐ வாஸ் வெரி லக்கி டு கெட் த ஸ்கிரிப்ட். அண்ட் சுதா வந்து எங்கேயுமே ஒரு ராயபுரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஷூட் பண்ணது. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு லேடி டேரக்டர் ஐயோ நான் கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், ஐயோ நான் கொஞ்சம் அந்த அடுக்குடுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் அவன் கிடையவே கிடையாது. ரொம்ப லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு சொல்லலாம். எங்கேயுமே வந்து ஒரு பெண் டேரக்டர் இந்த படத்தை எடுத்துருக்காங்க நீங்கள் விஷுவல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. பட் அதுக்கு காரணம் ஏன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் அவ்வளோ பிடிக்கும். அவங்க ஆக்ஷன் வந்து விரும்பி பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் படமாக எடுத்தாங்க. அண்ட் சூப்பர்வான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல சில விஷயம்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணி காட்டணும்னு வருவாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. நான்லாம் பண்ணேன்னா பெண் கேவலமாக இருக்கும், ஒரு லேடி வந்து ஆக்ஷன் பண்ண கேவலமாக இருக்காது, ஸோ அதனால தான் நான் பண்ணல, நீங்களே பண்ணுங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதுதான் எனக்கு வேணும், அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. அண்ட் ஷி புஷ் மீ டு த நெக்ஸ்ட் லெவல். இது பத்தவே பத்தாது, நீ எவ்வளோ பண்ணாலும் ஒரு கம்மி அப்படின்னு என்கிட்ட எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு துரோகியில் வந்து எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு நெவர் எண்டிங் ஆட்டிடியூட் தான். என்னன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது கம்மி, அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்க கிட்ட தான் எனக்கு வந்தது. ஸோ சுதா மேம்க்கு ரொம்ப நன்றி. இப்போ துரோகி படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட்ன்றதுனால அந்த ஒரு ஸ்ரீகாந்த் சார் வந்து ரொம்ப வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காரு. ஸோ எனக்கு இது 3வது படம். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும் பயங்கரமா. ஸோ அவங்க டேரக்டர் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, இது எப்படி வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எல்டர் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன், ஸோ இது எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்கு நான் கொஞ்சம் மெச்சூராக தெரியணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 15 kg வெயிட் போட்டேன் படத்துக்காக. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக திருப்பி வந்து இந்த படத்துக்காக டேன் ஆகினேன், திருப்பி தாடி மீசை முடியெல்லாம் வளர்த்து இன்னும் கொஞ்சம் ஹியூஜாக தெரிஞ்சேன் படத்துக்காக. ஃபிசிக்கலாக வந்து இதுதான் நான் ஒர்க் பண்ண மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரெஃபரன்சஸ் கொடுத்தாங்க. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்னா இந்த படத்தில் எடுத்து பாரு, இந்த கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் டேரக்டர் அப்படி பண்ணாமல் இந்த படத்துலேருந்து இந்த சீனு, அந்த படத்துலேருந்து அந்த சீனு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு கேரக்டராக சொல்லாமல் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ல இந்த பர்ஃபார்மன்ஸாக தான் பார்த்தாங்க. அண்ட் நிறைய ரிஹர்சல்ஸ் நிறைய பண்ணோம் இது துரோகி படத்துக்காக. எப்படி பண்ணால் ஷூட் பண்ணிட்டு எடிட்டிங் பண்ணி எங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்காக நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் ராயபுரம்லேருந்து சில பேர் வர வச்சு அவங்க எப்படி பேசுகிறாங்க அந்த டயலாக்ஸ், ஸோ அவங்க ஸ்லாங் என்ன, அதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டு ஓகே உள்வாங்கிட்டு ஓகே இந்த மாதிரிலாம் அவங்க இந்த டயலாக் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணோம். அண்ட் நான் புதுசுன்றதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா என் கூட தனியாக உட்காந்து ரீடிங் பண்ணாங்க. தனியாக ரீடிங் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சாரோட உட்காந்து ரீடிங் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸோட உட்காந்து ரீடிங் பண்ண வச்சாங்க. ஸோ ஒவ்வொரு படியாக தான் வந்து என்னை வந்து இந்த படத்துக்குள்ளே அப்படியே இழுத்தாங்க. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு சுதா. நிறைய ஹோம்ஒர்க் போச்சு இந்த படத்துக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் கண்ணு படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் கண்ணில் அவ்வளோ பவர் இருக்கணும். ஸோ எங்கேயாவது நான் லைட்டாக ரிலாக்ஸ் ஆனாலும் என்னை அவ்வளோ திட்டுவாங்க. திட்டுறதுனா ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, ஒரு எப்பவுமே ஆன் த டோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இல்லை நீ ரிலாக்ஸ் ஆகிட்ட இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு வெறி வந்து எப்பவுமே அவங்ககிட்ட இருந்தது. எந்த அளவுக்குன்னா நான் உண்மையான வாழ்க்கையில் கூட அந்த கேரக்டராக மாறிட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி வெளியே போனேன், ஏதோ ஆர்டர் பண்ணேன், அவன் தப்பாக கொண்டு வந்துட்டாங்க. நான் பொறுமையாக கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா நீ ஹீரோனா எவ்வளோ திமிரா வேணா பேசலாமா அப்படின்னாங்க. என்னடா அதெல்லாம் நான் பேசலையே அப்படின்னு. பட் அவங்க சொல்லதான் எனக்கு தெரிஞ்சது உண்மையாகவே வந்து அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கருணா கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன், லுக்கு எல்லாமே வந்து என் கண்ணில் வந்துருச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவ்வளோ தூரம் வந்து கேரக்டருக்குள்ளே போயிட்டோம். அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் கூட பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸிங், அதே கார்கோஸ் போட்டு அதே மாதிரி வுட்லண்ட்ஸ் பூட்ஸ் போட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கேரக்டர் என்ன ஆன் த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணானோ ஆஃப் த ஸ்க்ரீன் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் வந்து என்ன அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. படத்தில் பூர்ணா வந்து எங்கள் சிஸ்டராக ப்ளே பண்ணுறாங்க. பாவங்க பூர்ணா, ஏன்னா படம் ஃபுல்லாக என்கிட்ட நிறைய அடி வாங்கினாங்க. 2-3 சீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஃபாக நான் பிஹேவ் பண்ணோம். ஸோ எங்கள் டேரக்டர் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி எது பண்ணாலும் அவங்களுக்கு பத்தாது. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் பண்ணோம் நாங்கள். ஓகே ஒரு பூர்ணா ஒரு பாவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், சரி நம்ம ரொம்ப ரஃபாலாம் இருக்கக்கூடாது, நானும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த சீனை முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டேக் முடிஞ்ச உடனே எங்கள் டேரக்டர் வந்து சான்ஸே இல்லை, பத்தலை, எனக்கு இன்னும் அக்ரெஷன் வேணும், இன்னும் ஒரு வெறி வேணும் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் பண்ணுறேன், பூர்ணா பாவாங்க அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, பூர்ணா இல்லை, நான் ரெடி நான் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு பயங்கரமாக அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. சரி அவங்க எப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணுவேன்னு சொல்லி